Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான சத்தான கடலை உருண்டை எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. 5 நிமிஷத்துல நம்ம பண்ணிரலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை உருண்டை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. அதாவது 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வறுத்தது தான், தோல் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறனால நல்லா கிறிஸ்பியாகும். இது ஒரு 4 நிமிஷம் நீங்கள் வறுத்தாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக சூடாகுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ வேர்க்கடலை எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்குன்னு வந்து நம்ம வெல்லம் சேர்த்திக்கணுங்க. நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். தூள் பண்ண வெல்லம் வந்து சேர்த்திக்கிறேங்க. நல்லா பொடியாக்கியிருக்க வெல்லத்தை வந்து சேர்த்திக்கிறேன். சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்போ விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கீழே பிளேடோடு ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக வந்து பொடியாகும். விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது எது வரைக்கும் அரைக்கணும்னா, இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டை பிடிக்க வரணும். இப்படி கையில் எடுத்து இப்படி பார்க்குறப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். கீழே வரைக்கும் நல்லா அரைப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. இது மாதிரி நம்ம நெய் சேர்க்கறனால நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். நீங்கள் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்க்காம கூட நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். அப்படியே நிலக்கடலையில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க. விட்டமின் B3ன்ற அந்த தன்மை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி கால்சியமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எலும்புகள் நல்லா வலுவாக்குறதுக்கு நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப அவசியம். இதில் ப்ரோட்டீன் சத்துமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நல்லா நெய் கலந்து விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக லட்டு பிடிக்க வருங்க. நம்ம வேர்க்கடலையும் வெல்லம் மட்டும்தான் அதில் சேர்த்திருக்கோம். அதாவது அயன் சத்தும் கால்சியம் புரோட்டீன் இது எல்லாமே இந்த ஒரு உருண்டையில் நம்மளுக்கு கிடைக்குங்க. அவ்வளோ ஹெல்த்தியான லட்டு இது. லைட்டாக நெய் தடவி நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறனால பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். மேலே சுவையான சத்தான வேர்க்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை உருண்டைனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 உருண்டை கிட்ட வந்திருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.